வணக்கம். வார்த்தைகள வச்சு எப்படி படம் வரையலாம்னு யோசிச்சிருக்கீங்களா? கவலையே படாதீங்க. ஏன்னா நம்ம மினியன்கள் நமக்கு ஒரு சூப்பரான பாடம் சொல்லிக் கொடுக்க போகுது. வாங்க இந்த சுவாரஸ்யமான மொழி விளையாட்டுக்குள்ள போகலாம். முதல்ல இந்த படத்தை பாருங்க. குட்டி குட்டி மினியன்கள், ஒரு பூனை, கொஞ்சம் இரும்பு துகள்கள், ஒரு காந்தம். இதெல்லாம் இருக்கு. இதுக்கும் நம்மளோட அழகான தமிழ் மொழிக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? இந்த வழிகாட்டிக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அது என்னன்னு நம்ம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாமா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நாம பேசும்போது சில வார்த்தைகள் நம்ம மனசுக்குள்ளே ஒரு முழு படத்தையே கொண்டு வந்து நிறுத்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மொழி கருவிய பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அந்த மேஜிக் கருவிக்கு பேரு தான் உவமைத் தொடர். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட ஒப்பிட்டு, அதாவது கம்பேர் பண்ணி சொல்றது. உதாரணத்துக்கு, அவன் புலி போல பாய்ந்தான்னு சொல்றோம்ல, அதுல வர்ற அந்த போலங்கிற வார்த்தை தான் இங்க ஹீரோ. அதுதான் ரெண்டு விஷயத்தையும் இணைக்கிற பாலம். சரி, நாம முதல் உவமைக்குள்ள போலாம். இது எதை பத்தினதுன்னா, ஒரு காலம் முடியவே முடியாத ஒரு சண்டை, தீராத ஒரு பகை, அத பத்தின கதைதான் இது. இந்த பூனையையும் எலியையும் பாருங்களேன். பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? ஆமா, ஒண்ணு துரத்திக்கிட்டே இருக்கிற ஒரு முடிவே இல்லாத ஆட்டம், ஒரு போட்டி. கரெக்டா? அந்த உணர்வை, அந்த துரத்தல அப்படியே பிடிச்சு ஒரு ரெண்டு வார்த்தையில கொண்டு வரதுதான் இந்த உவமை தொடர். எலியும் பூனையும் போல. சொல்லி பாருங்களேன், அந்த ஓட்டமும் விரட்டலும் நம்ம மனசுல ஓட ஆரம்பிச்சிடும். இதோட நேரடி ஆங்கில அர்த்தம் லைக் அ கேட் அண்ட் அ மவுஸ் அப்படின்னு தான் வரும். கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் ஒழிஞ்சிருக்கு. அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற, ஒரு நாளும் சேரவே முடியாத ஒரு உறவு. அப்படிப்பட்ட ரெண்டு பேரை விவரிக்க இந்த ஒரே ஒரு சொற்றொடர் போதும். முழு கதையும் சொல்லிரும். ஓகே, இப்போ சண்டையிலிருந்து நேரெதிரா ஒரு உணர்ச்சிக்கு போவோம். பகைமையெல்லாம் போதும். இப்ப நம்ம பார்க்க போறது யாராலையும் தடுக்கவே முடியாத ஒரு சக்தி வாய்ந்த ஈர்ப்ப பத்தி. இங்க பாருங்க, ஒரு காந்தம் எப்படி இரும்பு துகள்களை தன்னோட பக்கம் இழுக்குதுன்னு. இது ஒரு அறிவியல் உண்மை, ஒரு பிசிக்கல் லா. ஆனா பாருங்க, இந்த அறிவியல் உண்மைய வச்சு நம்ம மனசுல இருக்கிற ஒரு ஆழமான உணர்வை எவ்வளோ அழகா விவரிக்க போறோன்னு. அந்த சக்தி வாய்ந்த ஈர்ப்பை விவரிக்கிற ஓமை தொடர் இதுதான். காந்தம் இரும்பை கவர்வது போல. ஆஹா, அந்த வார்த்தைகள்லே ஒரு ஈர்ப்பு விசை இருக்குல்ல. ஆங்கிலத்துல சொல்லணும்னா லைக் அ மேக்னெட் புல்லிங் அயன். இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலேயே அந்த இழுக்கிற சக்திய நம்மாலையும் உணர முடியுது. இதோட ஆழமான பொருள் இதுதான். ஒரு விஷயத்தையோ இல்ல ஒரு நபரை தன்னோட பக்கம் ரொம்ப வலுவா ஈர்க்கிறது. அது ஒரு இயற்கையான ஈர்ப்பு சக்தி, யாராலையும் தடுக்க முடியாத ஒண்ணு. சரி, எலியும் பூனையும் போலன்னு பகைமைய பார்த்தோம். காந்தம் இரும்பை கவருவது போலன்னு ஈர்ப்பையும் பார்த்தோம். ஆனா எதுக்கு இந்த ஒப்பீடுகள் எல்லாம்? சும்மா அழகா பேசுறதுக்கு மட்டும்தானா? இல்லவே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. பாருங்க, இந்த உவமை தொடர்கள் வெறும் வார்த்தைகள் கிடையாது. அதெல்லாம் ஒரு சக்தி வாய்ந்த கருவிகள். முதல்ல இது நம்மளோட பேச்சுக்கு ஒரு நிறத்தையும் உணர்ச்சியையும் கொடுக்குது. ரெண்டாவது, அன்பு, பகைமை மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை பூனை எலி, காந்தம் இரும்பு மாதிரி நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய படங்களோட இணைக்குது. இதனால நாம சொல்ற விஷயம் ரொம்ப ஆழமா மனசுல பதியும். கடைசியா இந்த மாதிரி உவமைகள் மூலமா ஒரு இனத்தோட கலாச்சாரத்தையே நம்ம புரிஞ்சுக்க முடியும். பாத்தீங்களா, வார்த்தைகள் எப்போ படங்களா மாறுதோ அப்போ மொழிக்கு ஒரு தனி உயிர் வருது. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. நீங்க பேசும்போது உங்க பேச்சுக்கு உயிர் கொடுக்கிற இந்த மாதிரி அழகான படம் போல இருக்கிற உவமை தொடர்கள் என்னென்ன பயன்படுத்துவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மொழியோட அழகு உங்களுக்கே புரிய வரும். நன்றி.